இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரே நாளில் பல முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்குது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அரசு வாகனம் இனிமேல் ஃப்ரீயாக கிடையாது என்னென்ன அப்படிங்கிறது. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 75,000 வாகன பராமரிப்பு செலவு, உதவியாளருக்கு 25,000. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் பெண் அரசு ஊழியர்களுக்கு 365 நாட்களுமே பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் சவுதி அரேபியா அருகே தாக்குதலில் ஈடுபட்ட இந்த தமிழக மீனவர் ஒருவர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்த இந்த விவகாரம் எதிர்கட்சிகள் வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அண்ட் இதற்கிடையே பார்த்தீங்கன்னா டிவிகே எம்எல்ஏ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அசம்பிளிக்குள்ளேயே குழந்தையுடன் வந்த விவகாரமே பார்த்தீங்கன்னா இப்போ பேசு பொருளாக இருக்குது. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இது இல்லாமல் சில விஷயங்களும் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல தமிழக எம்எல்ஏக்கள் பலருமே வந்துட்டு அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம், எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அரசு கார், அரசு வாகனம் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 எம்எல்ஏக்களுக்குமே அரசு சார்பில் வாகனம் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ முதல்வர் விஜய் எம்எல்ஏக்களுக்கு தங்களுடைய தொகுதிகளில் மக்கள் பணிகளை மேற்கொள்வதற்கும் பொதுமக்களை நேரடியாக சந்திப்பதற்குமே பார்த்தீங்கன்னா இந்த வசதி அப்படிங்கிறது அவங்களுக்கு உதவும் அப்படின்னு நம்புறாரு. ஸோ அதனால வாகன பராமரிப்புக்காக ஒவ்வொரு எம்எல்ஏக்குமே பார்த்தீங்கன்னா மாதம் 75,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடு ஒரு தனிப்பட்ட உதவியாளருக்காக மாதம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு வழங்கப்படும். ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கு வந்துட்டு இவங்க அரசு சார்பில் செலவழிக்க போகிறாங்க. ஸோ 75,000 வெஹிக்கல் மெயின்டெனன்ஸு, அப்புறம் 25,000 அப்படிங்கிறது அசிஸ்டன்ஸ், அது டிரைவராக இருக்கலாம் இல்லை கிளீனராக இருக்கலாம், யார் வேணாலும் வச்சுக்கலாம், பட் 25,000 ஃபிக்ஸட். ஸோ மொத்தம் மாதத்துக்கு 1 லட்சம் அப்படிங்கிற கணக்கு. இந்த அறிவிப்பு அசம்பிளியை தாண்டி சோசியல் மீடியாவிலுமே இப்போ மிகப்பெரிய விவாதத்தை வந்துட்டு கிளப்பிட்டு இருக்கு. இதில் ப்ளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களுமே வருது. அண்ட் ஒரு எம்எல்ஏ உடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொகுதி மக்களை சந்திக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகளை அதிகாரிகள் கிட்ட எடுத்து செல்றது, தொகுதியில நடைபெறக்கூடிய பணிகளை வந்துட்டு கண்காணிக்கிறது. அதற்காக அரசு வாகனம் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா தேவைப்படலாம். ஆனா அரசு வாகனம் வழங்குறது நிர்வாக ரீதியாக ஒரு காரணத்தை வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா 75,000 ரூபாய் மாசத்துக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாலுமே வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே இருக்கு. 25,000 ரூபாய் வந்துட்டு அசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு போதுமா? இப்போ வந்துட்டு ஒரு டிரைவர் பேட்டா மற்ற விஷயங்கள் சேர்த்தாலே அதோட வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது, பாப்பா அது போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுது. ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு போக்குவரத்து வசதி தேவைப்படும், இது சரியான முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி ஆதரிக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சம்பளம் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு அலவன்ஸ் இருக்குது, பல்வேறு விஷயங்களும் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது. இதில் வந்துட்டு மக்களுடைய வரி பணத்தில் இப்போ இனிமேல் கார் வேறு தேவையா, அதில் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் வேறு தேவையா, என்னங்கடா உங்கள் நியாயம் அப்படிங்கிற மாதிரி சிலருமே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இப்போ கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிவிகே எம்எல்ஏ சபரி ஐயங்கரன் பேசின சில விஷயம் பார்த்தீங்கன்னா கலகலப்பாக இருந்தது. அது என்னன்னா, நான் கல்லூரி காலத்தில் படிக்கிறப்போ எனக்கு வேலையும் காரும் இல்லாததால காதல் தோல்வி அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நம்ம முதலமைச்சர் எனக்கு வேலை மட்டும் கொடுத்து கார் ரெண்டையுமே கொடுத்துட்டாரு. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஹியூமரஸாக வந்துட்டு பேசியிருக்கிறாரு. ஸோ அவருடைய இந்த பேச்சை பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் வந்து கவனம் ஈர்த்திருக்கு. அரசியல் பேச்சுகளுக்கு நடுவில் இப்படி ஒரு லைட் மூமெண்ட்ஸ் அசம்பிளியில் வந்துட்டு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சில பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ 234 எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பாக வாகன வசதி அறிவிப்பு, இதுதான் ஹைலைட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இந்த 365 நாள் விடுமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 365 நாட்களுமே பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படிங்கிறது, அதாவது அரசு ஊழியர் அந்த பெண்களுக்கு. ஸோ 3வது குழந்தை பெறக்கூடிய பெண்களுக்கு அரசு ஊழியர்களுக்கும் 365 நாட்கள் மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது வழங்கப்பட போறாங்க. முன்னதாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் உள்ள அரசு பெண் ஊழியர்களுக்கு 3வதாக மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது 12 வாரங்கள் மட்டும்தான் கொடுத்தாங்க, அதாவது 84 நாட்கள், அவ்வளோதான். அந்த ஒரு வரம்புல மட்டும்தான் இருந்தது. இப்போ அது 365 நாட்களாக உயர்த்தப்பட இருக்கிறது. ஸோ சுமார் 1 வருஷம் முதல் 2 குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த நீண்ட மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா 3வது குழந்தைக்கும் எந்த விதமான பாகுபாடுமே இன்றி வந்துட்டு அவங்க கொடுக்க போறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் கடந்த சில வருஷங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது குறைஞ்சு வர்றது குறித்த விவாதமும் பார்த்தீங்கன்னா இருக்கு. குடும்ப நலன், பெண்களுடைய வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி சுமை, இந்த ஒர்க் பேலன்ஸ் லைஃப்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம், இப்படி பல விஷயங்கள் குழந்தை பெற்ற பிறகு வேலைக்கு திரும்புறத வந்துட்டு ஏற்படக்கூடிய சிரமங்கள், அப்புறம் இவை அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விவாதோடைய
தொடர்புடைய விஷயங்களை நான் சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது பெண்கள் வேலை செய்யும் சூழல்ல குடும்பத்தையுமே கவனிக்க அரசு அப்படிங்கிறது சப்போர்ட் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி அப்ரோச்சுக்காக இந்த டிசிஷன் வந்துட்டு அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ 3வது குழந்தை இவ்வளவு நீண்ட மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது அரசு என்ன அப்படிங்கிறது இந்த டெமோகிராஃபிக் கோல் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குது. அப்படின்னா இது மாதிரி என்ன இதெல்லாம் வந்துட்டு தேவைதானா அப்படிங்கிற சில விவாதங்களுமே இப்போது போயிட்டுருக்கு. ஐடியில் மட்டுமே இருந்த அந்த ஒரு விஷயம் இப்போது பெண்களுக்கு அரசு ஊழியர்களுக்குமே இது வழங்கப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு இதையே வந்துட்டு அட்வான்டேஜாக அவங்க எடுத்துக்கக்கூடாது, மக்களுக்கு சேவைக்காக அவங்க சீக்கிரம் திரும்பணும் அப்படிங்கிற மாதிரியும் விவாதங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா இஷ்யூ கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ தான். ஸோ சவுதி அரேபியா கடல் பகுதியில் ஏற்பட்ட இந்த பைரேட் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டதாக சில தகவல்கள் சில நாட்களுக்கு முன்னாடி வந்திருந்தது. ஸோ இந்த சம்பவத்தில் 39 வயதுடைய தமிழக மீனவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாரு. அவங்க மட்டும் இல்லாமல் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் தொடர்பாக அசம்பிளியில் ஏடிஎம்கே உறுப்பினர்கள் பலர் வந்துட்டு கேள்வி எழுப்பினாங்க. அடுத்து பிரச்சனையாச்சு. ஸோ இந்த விவகாரம் குறித்து இந்த ஸ்பெஷல் காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஸோ இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏடிஎம்கே உறுப்பினர்கள் அசம்பிளியிலிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விவகாரத்தில் ஏடிஎம்கே தரப்பில் கடுமையான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருந்தது. சில பக்கம் நியாயங்களும் இருக்கு. தமிழக மீனவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கடலில் வேலை செய்யக்கூடிய அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். அவங்களுடைய உறவினர்கள் அப்போ அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அரசு சார்பாக வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு மீனவரே பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய நிலைமை அது மட்டும் இல்லாமல் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. குடும்பங்கள் பக்கத்தில் இல்லாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அசம்பிளியில் இந்த பிரச்சனை தொடர்பான முக்கியத்துவம் அப்படிங்கிறது தரப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி அண்ட் ஏடிஎம்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டி ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. டிவிகே எம்எல்ஏ எம்ஆர் பல்லவி அப்படிங்கிற நம்ம டிவிகே மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இந்த நியூ பார்ன் பேபியை வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் செஷன் அப்போ வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இந்த செயல் சோசியல் மீடியாவில் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கியிருக்கு. பிளஸ் அண்ட் மைனஸாக ஒரு பெண் எம்எல்ஏவாகவும் தாயாகவும் தன்னுடைய பொறுப்பை வந்துட்டு ஒரே நேரத்தில் மேற்கொள்றதுங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது தான். மற்ற சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா புதுசா பிறந்த குழந்தைய வீட்டில் தனியா விட்டுட்டு எப்படி வந்துட்டு அசம்பிளிக்கு வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க விமர்சனங்களுக்கு பதிலளிச்சதா ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு தெரிவிக்குது. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் போல தெரிஞ்சாலுமே இது பின்னணியில பெண்கள் அரசியல் எதிர்காலம் பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் இப்படி பல விஷயங்கள் விவாதிக்கப்படுது. இன்னைக்கு அசம்பிளியில கவனிச்சிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பெண்களுக்கு இந்த 365 நாள் மெட்டர்னிட்டி லீவு பெண்கள் குடும்பத்தையும் கெரியரையும் பேலன்ஸ் செய்யறதுக்காக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயமா தான் இருக்கு. அடுத்த அறிவிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு துறை சார்ந்த துறை தொடர்புகள் குறித்த பல அறிவிப்புகள் அண்ட் விவாதங்கள் எல்லாமே நடைபெற்றுச்சு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சுகாதாரம் கல்வி வேளாண்மை போற்று அது மற்றும் அந்த பொதுமக்களுக்கு தொடர்புடைய பல்வேறு நடவடிக்கைகள் குறித்துமே பார்த்தீங்கன்னா விவாதங்கள் அப்படிங்கிற நடைபெற்றுச்சு. குறிப்பாக அந்த மருத்துவ வசதிகள் அப்புறம் நர்ஸ் எஜுகேஷன் அவங்களுக்கு தொடர்பான அறிவிப்புகளுமே பார்த்தீங்கன்னா கவனம் ஈர்த்துச்சு. அரசு மருத்துவமனைகளில் புதிய வசதிகள் மற்றும் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற பல நடவடிக்கைகள் இன்னுமே சூப்பராக பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த வேளாண்மை தொடர்பான பால் நெல் அப்புறம் கரும்பு கொள்முதல் போன்ற பல விலை தொடர்பான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பால் கொள்முதல் அதில் வந்துட்டு சில நஷ்டங்கள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இன்னைக்குமே இந்த வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ஆவின் பாலுக்குலாம் வந்துட்டு வாங்குறதே கிடையாது, பசும்பால் தான் வாங்குறாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு பசு மாடு கண் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறதால அவங்க வந்துட்டு தரமான அவங்களுக்கான அந்த பால் அப்படிங்கிறது கிடைக்குது. பட் சிட்டி சைட் போனீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அண்ட் பெரியவங்களுக்கு தரமான பால் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. அதனால அவங்களுடைய அடுத்த ஒரே ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆவின் பால். ஸோ இந்த ஆவின் பாலில் உற்பத்தியாளர்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி இது சிஎம் காதுக்கு வந்துட்டு போச்சு. ஸோ அதனால ஆவின் பால் உற்பத்தியாளர்கள்ட்ட இருந்து இந்த கொள்முதல் செயல்படக்கூடிய பாலினுடைய விலை பார்த்தீங்கன்னா 38 ரூபாயிலிருந்து 41 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது லிட்டருக்கு 3 ரூபாய் வந்துட்டு உயர்த்தி இருக்கிறாங்க. இது இந்த வில்லேஜஸ் சைடு இருக்கக்கூடிய இந்த பசுமாடு பால் சாப்பிட்றாங்க இல்லையா அவங்க கூட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கம்மி தான். இன்னுமே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் பியூர் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் மில்க் தான் கொடுக்குறாங்க. 51 ரூபாய் 60 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில இடங்களில் 100 ரூபாய் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே பிழிஞ்சு அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ இந்த லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்வு. இதில் கூட்டுறவு சங்கம் வழங்கக்கூடிய இந்த கொள்முதல் விலை பார்த்தீங்கன்னா 35லிருந்து 36 1 ரூபாய் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. அண்ட் அரசு ஊக்கத்தொகையா 3 to 5 ரூபாய் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மொத்த கொள்முதல் விலை 41 ரூபாய் பெர் லிட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3.16 லட்சத்துக்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் இதனால பயனடைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
சில முக்கியமான கிளாரிஃபிகேஷன், இது பொதுமக்கள் கடையில் வாங்கக்கூடிய ஆவின் பாலுக்கு மட்டுமே பொருந்தும். அந்த பால் மட்டும்தான் 38லேருந்து 41 ரூபாய். மற்ற பாலுக்கெல்லாம் வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பால் உற்பத்தியாளர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய ஒரு சலுகை, ஒரு பிரைஸ் உயர்வு. இதனால வந்து உங்களுடைய வாழ்க்கை தரமே மேம்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ விஜய் அவர்கள் கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடுகளுக்கான தீவன செலவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு. தொழிலாளர்களுடைய கூலி உட்பட பல உற்பத்தி செலவுகளுமே பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில பால் உற்பத்தியாளர்களுடைய உழைப்புக்கு உரிய மதிப்பு வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஸோ அந்த நோக்கத்தில் வந்துட்டு இந்த உயர்வு அப்படிங்கிறது ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2022 நவம்பர் 5ல் இருந்து இப்போ வரைக்கும், நேற்று வரைக்கும் 2026 ஆகஸ்ட் 18 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 38 இருந்த இந்த பால் கொள்முதல் விலை இன்னையிலிருந்து நாளையிலிருந்து நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ஆவின் பாலின் விலை பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 41 ரூபாயாக கடைகளில் ஃபிக்ஸ் செய்யப்படும். ஸோ இதுதான் இன்னைக்கு அசம்பிளியில் விவசாயிகள் அல்லது பால் உற்பத்தியாளர்களுடைய அவங்களுடைய நலனுக்காக நேரடியாக பாதிக்கக்கூடிய சென்றடையக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பாக வந்துட்டு பார்க்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விரிவான தரவுமே அண்ட் விரிவு அறிக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படவில்லை அப்படிங்கிறது தான். இதை தவிர வேற என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதோ ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அண்ட் இன்னொரு கேள்வி என்னன்னா, சிஎம் அவர்கள் பேசவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினாங்க. இதுக்கு பதிலடி தர்ற விதமா சிஎம் அவர்கள் எந்திரிச்சுன்னு ஏதோ வந்துட்டு நான் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன், பட் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் மரியம் வந்துட்டு சொல்லியிருந்தாரு, 3 முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அண்ட் என்னென்ன மாதிரியான ஊழல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டாக்குமெண்ட், ஃபுல் ஃபைல்ஸ் சிஎம் அவர்களுடைய டேபிளுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது சும்மா பேருக்காக சொன்னதெல்லாம் கிடையாது. உண்மையாகவே என் டேபிளுக்கு அது வந்திருக்கு. அது எங்கே ஓப்பன் பண்ணணும், எப்போ ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை ஆப்போசிட் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அமைதி ஆயிட்டாங்க. அதுதான் உண்மை. இதுக்கப்புறமுமே பார்த்தீங்கன்னா சில பேர் கூச்சல் இட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு பேச தெரியாதுலாம் கிடையாது, எங்கே பேசணும், எப்படி பேசணும், மக்கள்கிட்ட எந்த மாதிரி விஷயத்த எப்பெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எனக்கு நல்லா தெரியும், அப்பப்போ நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் கரெக்டாக பேசினதால தான் அண்ட் எங்களுடைய அப்ரோச் பிடிச்சதால தான், அன்பின் அடிப்படையில், எங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நெத்தி அடியாக வந்துட்டு பதிலடி கொடுத்துருக்காரு. சூப்பராக இருந்தது இன்னைக்கு அவர்கள் பேசினது. ஒவ்வொரு நாளுமே அசம்பிளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இருக்க நாள் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக வந்து போயிட்டு இருக்குது. எல்லாருமே சீரியல் முன்னாடி உட்காந்த லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அசம்பிளியில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி, இன்னைக்கு என்ன நடந்தது, தக் லைஃபான மூமெண்ட் அந்த மாதிரி வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்களை இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சொன்ன இந்த 234 எம்எல்ஏக்களுக்குமே பார்த்தீங்கன்னா அரசு வாகனம் பிளஸ் 75,000 ரூபாய் பேட்டா, வாகன செலவுக்கு 25,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆர் கிளீனிங் சார்ஜ். அண்ட் 3வது பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் 365 நாள் மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது வழங்கப்படும். அப்புறம் நம்ம இந்த சவுதி அரேபியாவில் நடந்த மீனவர்கள் படுகொலை பற்றிய இந்த ஒரு விஷயம், அப்புறம் இந்த ஃபேமிலி பாலிசி இஷ்யூஸ் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் உயர்த்துறாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவறிக்கை வந்தால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை பற்றின வந்துட்டு உங்களுடைய கருத்துக்கள். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த டீட்டெயில் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. சில சலசலப்புகளும் ஏற்பட்டிருக்கு. நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் அவங்களுடைய அமைச்சருக்கும் சில வாக்குவாதங்கள் எல்லாமே ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமான விஷயங்கள்ங்கிறது இதுதான், முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல யார் யாருக்கு எவ்வளவு பயன் அப்படிங்கிறது போய் சேரும், சில விஷயங்கள் கரெக்டாக வந்துட்டு போய் சேரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அண்ட் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை, சீயர்ஸ்.